ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன கப் அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, இதுக்கு பதில் முந்திரியும் சேர்த்துக்கலாம். தேவைக்கு தண்ணி சேர்த்து ஒரு விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதால குழம்பு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கட்டி ஆகிடும். அதனால் தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம குழம்புல மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 5 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணியிருக்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி தவா மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா மசாலாலாம் ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் மசாலாலாம் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். தனியாக முட்டை பொரியலாகவே இதை சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாலாம் ஒட்டி. இந்த மாதிரி குழம்புல முட்டை சேர்க்கறதுனால இன்னமும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையெல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுட்டி எடுக்கிறதுனால முட்டையும் உடையாமல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு பாதியாக கட் பண்ண பிடிக்கலன்னா முழுசாக கூட சுட்டு இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூடான சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த அருமையான முட்டை குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.